Good evening, ma'am. Good evening, ka. Teacher. Good evening, ma'am. Good evening. Good evening, ka. Good evening, ma'am. Good evening, pa. Good evening, ka. Good evening, ma'am. நேத்தி கிளாஸ் நடத்தினது புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதா? எல்லாருமே ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு அனுப்பிருந்தீங்க பார்த்தேன். என்னோட அக்கா எல்லாத்துக்கும் மிஸ்டேக் சொல்றாங்களேன்னு பாக்காதீங்க. இப்பவே நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டதான் லாஸ்ட் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? அதனாலதான் குட்டி குட்டி மிஸ்டேக்கா இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, உங்க ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. தெரியுதுக்கா. ஓகே, எல்லாரும் ஹோம்ஒர்க் போட்டீங்களா? போட்டோம்க்கா. போட்டோம்க்கா. ஓகே, நீங்க பண்ணதுல ஓகேமா. ஓகே, நிறைய பேர் அதை கரெக்ட் பண்ணி திருப்பி கரெக்டா போட்டு அனுப்புனீங்க. சூப்பர். நீங்க பண்ண குட்டி குட்டி மிஸ்டேக் மட்டும் நான் சொல்றேன், அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணாம பாத்துக்கோங்க. இப்போ நீங்க இப்படி ஒரு முக்கோணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு முக்கோணம் போடுறீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க கண்டிப்பா பாயிண்ட்ஸ் குறிக்கணும். P, Q, R. அத வந்து நீங்க எப்பவும் எழுதிருங்க. அடுத்து வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு முக்கோணம் வரையும் போது இந்த மாதிரி லைன் வரைவீங்களா? இந்த லைன் வந்து இணையா இருக்கணும். இணை அப்படின்னா நான் எதை சொல்றேன்னா, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலான்னு தெரியல, வளைஞ்சொல் தான் போட்டுக்கேன். நான் வேணா அதுல வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இதுல நான் உங்களுக்கு முக்கோணம் போட்டு காட்டுறேன். இப்படி போடுறோம்ல, இதுல நீங்க வரைகிற இந்த லைன் வந்து பேரலா இருக்கணும், இணையா இருக்கணும். இணைன்றது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் சமமா இருக்கணும். தொலைவு இங்க பார்த்தாலும் அதோட தொலைவு வந்து சமமா தான் இருக்கணும், மாறக்கூடாது. ஒரே மாதிரி இது எப்படி போதோ அதே மாதிரி இது போது பாருங்க. நீங்க எல்லாம் வரைஞ்சது எப்படி இருந்தது அப்படின்னா, இப்படி முக்கோணம் இருந்ததா, இப்படி இருக்கு. இது பார்த்தாலே எப்படி தெரியுது பாருங்க. இங்க வந்து குட்டியா இருக்கு, இங்க பெருசா இருக்கு. பார்க்கும் போதே இணை இல்லைன்னு தெரியுதுல்ல. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே, ஏன்னா இதுல அளவே கிடையாது. எல்லாத்துலயும் 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸ்ட்ரைட் லைனோட சென்டிமீட்டர் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இதுல கிடையாது. நீங்களா போடுறதுதான். பார்த்த உடனே நீங்க தப்பா போட்டிருக்கீங்களா கரெக்டா போட்டிருக்கீங்களா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, நீங்க இந்த பேரலல் லைன் போடுறீங்களா அதை வச்சுதான். இப்படி இங்க சின்னதாவும் இங்க பெருசாவும், இல்ல இங்க இங்க குட்டியாவும் இங்க பெருசாவும். மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அப்படி நீங்களா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க வந்து தப்பா தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ நீங்க எவ்வளவுதான் ஃபுல்லும் கரெக்டா போட்டாலும் ஒரே ஒரு சின்னதா இந்த மாதிரி மாத்தி போட்டீங்க அப்படின்னா, நீங்க போட்டதே ஃபுல்லும் தப்பு போட்டுருவாங்க. மார்க்கே கிடையாது. பார்த்த உடனே ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ நீங்களாவே உங்களை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இப்படி கரெக்டா நீங்க இந்த மாதிரி இருக்கா, சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தெரியுதா நான் எதை சொல்றேன்னு? தெரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன். இந்த தொலைவும் இந்த தொலைவும், அதாவது இந்த தொலைவு இந்த தொலைவு, அதுவாவே ஒரு கோடு போடுது. இந்த தொலைவு சொல்றேம்மா, இந்த தொலைவு இந்த தொலைவு, இது ரெண்டும் சமமா இருக்குல்ல. ஃபுல்லும் அதே மாதிரிதான் நீங்க வரையணும். ஓகே தானே? ஓகேக்கா. ஓகே, நேற்று நடத்தினதுலயே நான் இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்லி கொடுத்துட்டு நம்ம செகண்ட் மாடல் போயிடலாம். இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்களா கிளாஸ்க்கு? வந்திருக்கீங்களா? உங்க பேரு? சுபிக்ஷா. ஓகே ஓகேமா. வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? சுபிக்ஷா எந்த ஊரு?
வெள்ளப்பள்ளம். ஓகே, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகேம்மா. சரி, நேத்தி ஒரே ஒரு ஜாமெண்ட்ரி தான் நான் சொல்லி கொடுத்தேன். அதுதான் இன்னைக்கு இன்னொரு சம் தான் நம்ம போட போறோம். சரி ஓகே. சரி, நம்ம இன்னைக்கு எந்த சம் பார்க்க போறோம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சுபிக்ஷா, அப்புறம் சுபிக்ஷா வந்திருக்கீங்க. அப்புறம் யார் வந்திருக்கா? மோனிஷ், கவிதா, கனிஷ்கா, கவிதா, பிருந்தா, தேஜாஸ்ரீ, பிரகதீஸ்வரன், மோகனா, துர்கா, லக்ஷ்மி, சந்துரு. ஓகே, உங்களுக்கு மியூட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. சுபிக்ஷா, ஜோதி. ஓகே, வேற யாரும் வந்திருக்கீங்களா? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா, நேத்தி எக்ஸாம்பிள் 4.10 பார்த்தோமா, எடுத்துக்காட்டு 4.10 பார்த்தோம். இந்த சம் தான் நேத்தி நம்ம பார்த்தது. இந்த சம் பார்த்தோம் நேத்து. இன்னைக்கு பயிற்சியில பார்த்து ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்கம்மா. நேத்து எது ஹோம்ஒர்க் கொடுத்தோம்? நானாவே ஒரு நம்பர் கொடுத்தனா நேத்து? 4/5 கொடுத்தேன். ஓகே, அப்ப எனக்கு ஒரு கணக்கு சொல்லுவீங்களா? லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து 2 பேர் தான் போட்டு அனுப்புனீங்க நினைக்கிறேன். 3 பேர் போட்டு அனுப்புனீங்க. டான்ல எல்லாரும் ஹோம்ஒர்க் போட்டீங்களா? 2 பேர் அனுப்புனாங்க, குரூப்ல பார்த்தேன். மத்தவங்களாம் சம் போடலையா? புரியலையா? சரி, இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், இன்னைக்கு போட்டுருங்க. ஓகே, 4/5 அது நம்ம இப்ப போடலாம். 4/5 நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். நீங்க ஸ்கேல வச்சு ஓகே 4/5 நான் இங்க சம்ம மட்டும் இங்க எழுதி காமிச்சேன். சரி ஓகே, 4/5. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. ஸ்கேல வச்சு அழகா வரைஞ்சுக்கணும், ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி. நான் ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கிறேன், நீங்களும் ஸ்கேல் வச்சு அழகா போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு முக்கோணம் வரைங்க ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைங்க. இந்த மாதிரி குறுங்கோணமா, அதாவது இந்த முக்கோணத்துல இந்த கார்னர்ல இருந்து இந்த சைடு வர மாதிரி குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு இதுக்கு பேர் கொடுத்துருங்க. நான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் நேம் கொடுத்துக்கோங்க. உங்க புக்ல பாருங்க இதுக்கெல்லாம் என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு. PQR கொடுத்திருந்தா PQR கொடுங்க, இல்ல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை இங்க கொடுத்துடணும். நேத்து நமக்கு ஆர் வரலையா? ஓகே, PQR வரைஞ்சாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா, காம்பஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அளவை செட் பண்ணிக்கோங்க. அந்த அளவை மாத்த கூடாது, ஓகேவா? அதை எடுத்துட்டு போய் இந்த கியூல வச்சுக்கோங்க. கியூல வச்சு இப்படி இங்க புடிச்சுக்கிட்டு இந்த லைன்ல ஒரு ஆர்க் வெட்டுங்க. இவ்வளவு பெருசுலாம் வேணா, குட்டியா ஒரு ஆர்க், அதாவது இந்த லைன்ல மட்டும் வெட்டுற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த லைன்ல மட்டும் ஒரு ஆர்க், ஓகேவா? அதே அதை மாத்தாம கீழே வச்சுக்கணும். வச்சு அதே லைன்ல திருப்பி விட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திருப்பி இதே எடுத்து இந்த புள்ளி மேல இதுல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்டுங்க.
3 ஆர்க் வரைஞ்சாச்சு. Q1 Q2 Q3 வரைஞ்சாச்சு. நம்ம எத்தனை ஆர்க் வெட்டணும்? இதுல எவ்வளவு பெரிய நம்பர்? 5. அப்போ 5 ஆர்க் வெட்டணுமா? 5 ஆர்க் வெட்டணும். நம்ம 3 ஆர்க் தான் இது வரைக்கும் வெட்டி இருக்கோம். அப்ப என்ன பண்ணோம்? திருப்பி இது மேல எடுத்து போய் வச்சு இங்க ஒரு ஆர்க் 4 வெட்டியாச்சு. 4 வெட்டியாச்சு. அடுத்து திருப்பி இதுல எடுத்துட்டு போய் வச்சு இங்க ஒரு ஆர்க் 5 ஆர்க் நம்ம வெட்டியாச்சு. அளவை நம்ம மாத்தல, அப்படியே 5 ஆர்க் வெட்டிட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் பேர் கொடுத்துக்கலாம். இது வந்து Q1, இது Q2. நேத்து எழுதுறது கஷ்டமா இருந்தா அந்த ஆர்க்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம பேர் கொடுத்துட்டோம். Q2, Q3, Q4, Q5. அவ்வளவுதான். 5 இது நம்ம போட்டோமா? இப்ப என்ன பண்ணணும்? கீழே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 5 இருக்கு. அப்போ அந்த 5 எடுத்துக்கிட்டு, ஐயோ இந்த ஆர்க்கு வா, நாங்க எரேஸ் பண்ணா இது போதா? ஓகே, கீழே இருக்கிற இந்த 5 எடுத்துக்கிட்டு இந்த 5 Q5 இந்த R கூட நம்ம ஜாயின் பண்ண போறோம். பார்க்கணும் கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இந்த Q5யும் இந்த R-ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த Q5ல கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த அளவை நீங்களா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்கிக்கோங்க அளவை. இதுக்கு முன்னாடி இந்த அளவை விட கொஞ்சம் சின்னது அப்படி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆர்க் இருக்குல்ல, இதை விட கொஞ்சம், இந்த ஆர்க் இங்க இருக்கு, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் நான் அப்படியே சின்னது பண்ணிருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஒரு சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த அளவை அப்படியே மாத்தாம இதுல நான் இப்படி வெட்டிட்டேன். இதே அளவை மாத்தாம இப்ப இங்க Q5ல வெட்டி இருக்குமா? மேல என்ன நம்பர் இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4ல வச்சு நம்ம வெட்டணும். Q4ல வச்சு வெட்டணும். அப்ப இதை அப்படியே நான் எடுத்துட்டு போய் Q4ல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்ட போறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஆர்க் வெட்டிக்கிட்டேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து இந்த பாயிண்ட், இப்ப ஆர்க் வெட்டணும்ல, Q5ல வச்சு அதுல ஒரு பாயிண்ட்ல ஒரு முனையும் இன்னொரு பாயிண்ட்ல ஓகேமா, இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு போய் இன்னொரு முனையும் இப்படி நம்ம பிக்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கா? இந்த பென்சில் எடுத்துட்டு போய் கரெக்டா இதை நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்க போறோம். எவ்வளவு அளவு வருது, ரெண்டுத்துக்கும் எவ்வளவு அளவு. அதை மெஷர் பண்றதுக்கு இப்ப நான் கரெக்டா இந்த புள்ளியும் கரெக்டா வந்து ஒரு புள்ளியை வந்து பென்சில்லையும் இன்னொரு புள்ளியை இந்த காம்பஸ்லயும் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவை அப்படியே மாத்தாம இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஏற்கனவே இங்க ஒரு Q4ல ஒரு ஆர்க் வெட்டி வச்சுக்கோம்ல, இந்த வெட்டின ஆர்க் மேல வச்சு நம்ம அந்த ஆர்க் மேலேயே ஒரு ஆர்க் வெட்டணும். அந்த ஆர்க் வெட்டுற மாதிரி, கட் பண்ற மாதிரி இப்படி ஒரு ஆர்க் வெட்டிக்கணும். பாருங்க நான் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்க. இந்த புள்ளியில வச்சு இந்த ஆர்க் மேலேயே ஒரு ஆர்க் வெட்டிட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? புரியுதா? புரியுது மேம். புரியுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அது எங்க போய் டச் ஆகும்னா இந்த QR இந்த லைன்ல போய் டச் ஆகுற மாதிரி நீங்க ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டா கோடு கிழிக்கணும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா கோடு கிழிச்சிங்க அப்படின்னா இணையாதான் வரும்.
இப்ப எப்படி இணையா வந்திருக்கு? நான் முன்னாடியே சொல்லி காமிச்சேன்ல, உங்களுக்கு நான் சொன்னல இந்த கேப்பும் சமமா தான் இருக்கணும்னு சொன்னேன்னா அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. வந்திருக்கா? சமமா வந்திருக்கு. அப்ப பார்த்தாலே இணை parallel அப்படின்னு தெரியுது. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஆர்க்கு வேற கலர்ல வெட்டி காட்டுறேன். இப்ப திருப்பி நீங்க காம்பஸ் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏதோ ஒரு அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த ஆர்ல வச்சுக்கோங்க. ஆர்ல வச்சு உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்க எதை பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அத இந்த முக்கோணத்துல நீங்க வெட்டணும். இப்ப நான் எப்படி வெட்டுறேன் பாருங்க. இப்படி வெட்டிக்கணும். ஓகேவா? இப்ப அதே அளவை மாத்தாம அதை எடுத்துட்டு போய் இந்த இந்த பாயிண்ட் வச்சுக்கோல, இதுக்கு வேணா நேம் கூட கொடுத்துடலாம். இது என்ன நேம்? ப்ளூல இருக்கா? இது வந்து ஆர்னா இது ஆர் டேஷ். ஆர் டேஷ். ஆர் டேஷ். ஓகேவா? இது ஆர், இது ஆர் டேஷ். ஆர் டேஷ் வந்து இந்த புள்ளி. அந்த புள்ளியில நம்ம இப்ப அதே அளவு இந்த காம்பஸ்ல என்ன அளவு இங்க வெட்டணுமோ அதே அளவு மாத்தாம இத அப்படியே கொண்டு போய் இந்த புள்ளியில வச்சு நான் இங்க ஒரு ஆர்க் வெட்டிக்கிறேன். இப்படி வெட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இந்த காம்பஸ் எடுத்துட்டு போய் இந்த புள்ளியிலயும் இன்னொரு புள்ளிய இந்த பாயிண்ட் டச் ஆகுற இந்த இடத்துலயும் ஆர் டேஷ், அதாவது அந்த ஆர்க் வெட்டிக்கொள்ள ரெண்டு அந்த ஆர்க் வந்து முக்கோணத்துல டச் பண்ற ரெண்டு புள்ளியும் வச்சு இப்படி அளந்துக்கிட்டு அந்த அளவை மாத்தாம அப்படியே காம்பஸ் எடுத்துட்டு வந்து இப்ப ஆர்க் வெட்டிக்கொள்ள அதுல வச்சு நீங்க ஒரு ஆர்க் வெட்ட வேண்டியதான். இந்த ஏற்கனவே வரைஞ்சிருக்கீங்களா அந்த ஆர்க் மேல வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க் வெட்ட வேண்டியதான். கீழே என்ன பண்ணீங்களோ அதேதான். பாருங்க, இது புரியுதானு? இந்த ஆர்ல வச்சு ஒரு அளவு வச்சு நீங்களா ஒரு அளவு வச்சு ஒரு ஆர்க் வெட்டீங்க. அதே அளவு மாத்தாம இந்த ஆர் டேஷ்ல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்டினீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? இந்த அளவும் இந்த அளவும் முக்கோணத்துல இப்படி ரெண்டு டச் ஆயிருக்குல, அந்த அளவை மெஷர் பண்ணி அதை இந்த ஆர்க் வெட்டின இந்த பாயிண்ட்ல இருந்து இதே ஆர்க் மேல திருப்பி வெட்டினீங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த புள்ளியும் டச் பண்ற மாதிரி ஒரு கோடு வரைய போறோம். ஸ்கேல வச்சு நீங்க கோடு வரைஞ்சிட வேண்டியதான். இப்ப நானும் வரைஞ்சிடுறேன். இந்த பாயிண்ட்டும் டச் பண்ற மாதிரி கரெக்டா parallel-ஆ இருக்கிற மாதிரி வரைஞ்சிருங்க. parallel-ஆ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது parallel-ஆ தெரியல எனக்கு. இது parallel-ஆ இருக்காமா? கிட்டத்தட்ட parallel-ஆ இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து சமமா தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவும் பென்சில் எடுத்து பாருங்க, இந்த அளவும் சமமா தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கா? அதாவது இங்க எப்படி இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கு. ஃபுல்லும் அப்போ ஒரே அளவு தான் இருக்கு அப்படின்னா parallel-ஆ தான் இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. உங்களுக்காக தான் நான் சும்மா வரைஞ்சு காமிச்சேன். அப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கு தான் நான் யோசிச்சேன். ஓகே, அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டா போட்டிருக்கோம்னு உங்களை ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் நீங்க தப்பா போட்டா கூட நீங்க வந்து சம் கரெக்டா போடல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனால கரெக்டா பார்த்து இப்படி வரலன்னா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா வர மாதிரி நீங்க லைன் போடணும். ஓகேவா? ஓகே. இப்ப பார்க்க நமக்கு முக்கோணம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுதா? பாருங்க நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். எல்லாமே ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம நேம் மட்டும் இன்னும் மிஸ் பண்ணிருக்கோம். நேம் மட்டும் இன்னும் மெஷர் பண்ணா முடிஞ்சிருச்சு. இது வந்து P', இது R'. அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் PQR முக்கோணம் வரைஞ்சோம், கீழே ஒரு லைன் வரைஞ்சோம், காம்பஸ் எடுத்து இதே மாதிரி 5 ஆர்க் வெட்டணும். ஏன்னா இது ரெண்டுத்துல பிக்கஸ்ட் நம்பர், பெரிய நம்பர் 5. அப்போ 5 ஆர்க் வெட்டணும். வெட்டினதுக்கு அப்புறமா கீழே என்ன நம்பர் இருந்ததோ அந்த ஆர்க் அதை வந்து நம்ம இந்த முக்கோணத்து கூட ஜாயின் பண்ணோம். அடுத்து பேரலல் வரைகிறதுக்கு இந்த புள்ளியில வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும். அதே அளவு மேல இருக்கிற 4 அப்படின்ற Q4ல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். இந்த புள்ளி மெஷர் பண்ணி அதை இந்த புள்ளியில வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்டணும். ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இங்க வச்சு ஒரு ஆர்க், அதே அளவு மாத்தாம R' வச்சு ஒரு ஆர்க். இந்த பாயிண்ட் மெஷர் பண்ணி அதை இந்த ஆர்க்ல வச்சு இங்க ஒரு ஆர்க். இந்த ஆர்க்கும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன். நமக்கு முக்கோணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம் ஓகேவா பாருங்க. யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. இன்னைக்கு அப்ப ஹோம்வொர்க் போட்டுடலாமா? போட்டுடலாம்க்கா. ஓகே. யாருக்கும் டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோங்க. அப்புறம் நீங்க சொல்லனா எனக்கு தெரியாது. ஓகேவா? சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடல் போலாம்னு நினைக்கிறேன். இந்த மாடலை நீங்க வீட்ல உட்காந்து போட்டு பார்க்கணும். சரியா? ஓகே. நம்ம இப்ப நெக்ஸ்ட் மாடல் சம் போறோம். நெக்ஸ்ட் மாடலுக்கு என்ன क्वेश्चन வருதுன்னு பார்க்கலாம். क्वेश्चन ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்துப்போம். அப்பதான் நீங்க எக்ஸசைஸ் சம் போடலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.11 இந்த சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4. 7/4 னா greater than 1 ஆ less than 1 ஆ? 1 விட பெருசா சின்னதா? greater than 1. ஏன்னா மேல பெரிய நம்பர் இருக்கு, கீழே சின்ன நம்பர் இருக்கு. நேத்தே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. மேல பெரிய நம்பர் இருந்ததுன்னா அது greater than, கீழே பெரிய நம்பர் இருந்ததுன்னா அது less than. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. of the corresponding sides of a triangle PQR, அதோட ஸ்கேல் ஃபேக்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா? நாலு 11 கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவத்து முக்கோணம் வரைக. அளவு காரணி வந்து 7/4 greater than 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன டிஃபரெண்ட்னா, நான் நேத்தே சொன்னேன், ஒரு முக்கோணம் வரைஞ்சி அதுக்குள்ள ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்கன்னா அது லெஸ் தென் 1 இருக்கும். ஒரு முக்கோணம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதை விட பெருசா மேல முக்கோணம் வரைஞ்சிங்கன்னா அது கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஓகேவா? இதான் டிஃபரெண்ட். அப்போ இன்னைக்கு வரைய போறது எப்படி இருக்க போகுது? ஒரு முக்கோணம் வரைஞ்சிருவீங்க, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு முக்கோணம் வரைவீங்க. சரியா? நேத்தி பார்த்த அதே சம் தான், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம 7/4 போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 7/4. இது வந்து greater than 1 ஆ less than 1 ஆ? greater than 1. நீங்க வந்து டயகிராம் போடுறதுக்கு முன்னாடி இங்க உதவி படம், ரஃப் டயகிராம் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் முக்கோணம் வரைஞ்சுக்கணும். எல்லாமே ஸ்கேல் பென்சில் வச்சு போடுங்க. சரியா? இது வந்து இப்போ P, இது வந்து Q, இது R. இதுல வந்து மேலதான் P' வரும், இதுல இங்கதான் R' வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுல உதவி படம் வரைஞ்சிட்டு உண்மை படம் பேர் டயகிராம் அப்படின்னு எழுதி அதுக்கு அப்புறமா தான் நீங்க போற டயகிராம போடணும். அது மாதிரி நீங்க போடுற டயகிராம்ல எந்த ஒரு அளவுமே மிஸ் ஆக கூடாது. அதாவது அந்த PQR எல்லாம் நோட் பண்றீங்களா, அது எதுவுமே மிஸ் ஆக கூடாது. அது கரெக்டா பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து சம் போடும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி வரைஞ்சிருந்தீங்களே அதை வச்சு இப்படி ஜாயின் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருந்தீங்க. இந்த லவ் போய் இங்கே மீட் பண்ணுச்சு, இது வந்து இங்க மீட் பண்ணுச்சு. இப்படி இருந்தா முக்கோணம் கிடையாதுல்ல. எப்படி இருந்தது? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. அது நான் எடுத்துலாம் வைக்கல, இந்த மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. இதோ பாருங்க, உங்களுக்கு இந்த புக்ல இருக்குல்ல, இதே மாதிரி தான் வரும். இங்க ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு இது ஒரு இடத்துல போய் இப்படி ஜாயின் ஆகாது.
சரியா? எல்லாமே ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். பார்த்துக்கோங்க. கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா வரும். சரி, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ அப்படி பார்த்த மாதிரி ஞாபகம் வந்து. ஸ்க்ரீன் தெரியுதா? என் ஸ்க்ரீனு ஒயிட் ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. ஒயிட் ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? சரி, நான் பேசுறது கேக்குதா? இப்போ என் வாய்ஸ் கேக்குதா? எல்லாரும் காணும் தேடிட்டு இருந்தீங்களா?
காணுன்னு பயந்துட்டீங்களா? என்னோடதுல நெட் பேக் முடிஞ்சிச்சு போல, ஃபுல்லுமே க்ளோஸ் ஆயிடுச்சு போல, கதை கட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு சரி, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. இப்போ ஒயிட் ஸ்கிரீன் தெரியுதா பாருங்கம்மா. தெரியுதுக்கா. ஓகே சரி ஓகே ஓகே, ஓகே. நம்ம இப்ப செகண்ட் மாடல் பார்க்க போறோம். அதுக்கு உதவி படம் எல்லாமே நான் எப்படி போறதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் இப்போ சம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 7/4. 7/4 7/4 இப்ப நம்ம போடுவோம். ஓகே சரி, இப்ப 7/4 அதுக்கும் நீங்க எப்பவும் போல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல ஸ்கேல் எடுத்து கீழே இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. பென்சில் எடுத்து அக்கா ஒயிட் ஸ்கிரீன் தெரியலக்கா. இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ப்ளூ ஸ்கிரீனு பிரசன்ட் ஆயிட்டு தாமா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதுல நான் வரைஞ்சது போயிடுச்சு. ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு நேம்லாம் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கீழே எப்பவும் போல வரைஞ்சிட்டு இதுக்கு ஆரோ மார்க் கொடுத்து இதுக்கு எக்ஸ் அந்த மாதிரி என்ன பேரோ கொடுத்துருங்க. இதுக்கு நான் இப்போ PQR கொடுக்க போறேன். அதுல என்ன கொடுத்துருக்கோ புக்ல அந்த நேம் கொடுத்தா போதும். QR அதே மாதிரி நான் பேர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம 7/4 கொஸ்டின் வந்து நமக்கு 7/4. இதுல எது பெருசுனா 7. அப்ப எத்தனை ஆர்க் வெட்டினா 7 ஆர்க் வெட்டணும். அப்ப 7 ஆர்க் வெட்டுற மாதிரி நீங்க ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நீங்களா உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ எடுத்துக்கிட்டு அளவை வந்து மாத்தாம அப்படியே கியூல இருந்து வச்சு வெட்டிக்கிட்டு வர வேண்டியதுதான் 7 டைம். சரியா? 7 டைம் இந்த மாதிரி வெட்ட போறீங்க. 1 2 3 4 5 6. அதுதான் இந்த அளவு வந்து நீங்க பெருசா போட்டுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பத்தாம போயிருந்த மாதிரிதான். பெருசா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கிற அந்த இதை வந்து குட்டி குட்டியா எடுத்துக்கணும். இப்ப என்னது அதை அழைக்க முடியாது. நீங்க பென்சில தான் போடுவீங்க. என்னது அழைக்க முடியாதீங்க. அதனால நான் அது மேலே போடுறேன் உங்களுக்கு. 7 இப்படி வச்சு காமிச்சா உங்களுக்கு புரியுமா? நான் அழைச்சிட்டே போட்டுமா? ஏன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். 7/4 நமக்கு தெரியும். 7/4 எப்பவும் போல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. முக்கோணம் உங்க ஷேப் தான். அது எப்படினாலும் வரைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பெருசா வரைஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு 7/4 7ன்றது பெரிய நம்பர். அத்தனை வரையணும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களா ஒரு அளவு காம்பஸ்ல வச்சுக்கிட்டு 7 ஆர்க் வெட்டிக்கோங்க. 1 அளவு மாத்தாம 2 அளவு மாத்தாம 3 இதுவுமே வருமானு தெரியல, பாப்போம். 4 5 6 7 ஓகே கரெக்டா இருந்துச்சு. 7 வெட்டியாச்சு.
இப்போ கீழே பார்க்கணும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நீங்க ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழே என்ன நம்பர் இருக்கு? 4. நம்ம இப்ப நேம் கொடுத்துக்கலாம். இது P, இது Q, இது R. இது என்ன? Q1. நான் 1 2 போடுறது கஷ்டமோ? சரி. Q1, Q2, எப்படி இருந்தாலும் வர மாட்டேங்குதுப்பா. ஓகே, இது Q3, இது Q4, இது Q5, இது Q6, இது Q7. நீங்க கரெக்டா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே என்ன இருக்கு? 4 இருக்கா? அப்போ Q4ல இருந்து நீங்க Q4 எங்க இருக்கு? இங்க. இதுல இருந்து இந்த 6 நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகேவா? கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே என்ன நம்பர் இருக்கு? 4. அப்ப Q4 வச்சு இதுல ஜாயின் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அளவை எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு? நான் சொன்னேன் இதுல வந்து உங்களுக்கு வந்து முக்கோணம் இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற முக்கோணத்தை விட இப்படி எக்ஸ்டெண்ட் தான் ஆக போகுது அப்படின்னு சொன்னா, அப்போ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற முக்கோணத்தை விட எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்போ இப்போ இந்த அளவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த அளவையும் ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அத வந்து பென்சில் எடுத்து அதுக்கு வந்து நேம்ஸ் கொடுக்கணும். நீங்க ஆரோ மார்க் போட்டு அதுக்கு எக்ஸா நான் இத y கொடுக்க போறேன், இதுக்கு ஒரு z னு கொடுக்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்பவும் போலதான் காம்பஸ் எடுத்து இந்த பாயிண்ட்ல வச்சு Q4ல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்ட போறீங்க. இந்த பாயிண்ட்ல வச்சு Q4ல வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்ட போறீங்க. ஏன்னா முக்கோணமா நமக்கு இதுக்குள்ளதான் பக்கம் வச்சு இந்த பக்கம் வச்சு இந்த அளவை விட கொஞ்சம் குட்டியாக்கிக்கிறேன். நான் Q3க்கும் Q4க்கும் நடுவுல ஒரு முக்கால் அளவு எடுத்துக்கிறேன். மோர் தென் half எடுத்துக்கிட்டு அந்த அளவை வச்சு இதுல நான் ஒரு ஆர்க் வெட்டுறேன். முக்கோணத்திலேயே ஆர்க் வெட்டிக்கிறேன். இந்த அளவை மாத்தாம இப்ப இங்க 4 வச்சு வெட்டணுமா? மேல என்ன இருக்கு? 7 ஒரு அளவு இருக்கா? அதுக்கு போகணும். இப்போ நம்ம 7க்கு போயிட்டு அந்த பாயிண்ட்ல பிக்ஸ் பண்ணி அதே அளவுல இப்போ நம்ம இங்க ஒரு ஆர்க் வெட்ட போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்க் வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம்? இந்த பாயிண்டையும் மெஷர் பண்ணிப்போம். 2 புள்ளியும் டச் ஆகுற பாயிண்ட மெஷர் பண்ணி எடுத்துப்போமா? அதே மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப கட் பண்ண ஆர்க் மேல வச்சு இந்த ஆர்க் மேல இன்னொரு ஆர்க் வெட்ட போறோம். பாத்துக்கோங்க. இது வரைக்கும் புரியுதா? பாருங்க. புரியுதா? புரியுது. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஓகேமா. இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த நம்ம ஆர்க் வெட்டிருக்கோம்ல அது ரெண்டும் ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கேலை வச்சு சேமா கரெக்டா அது ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா அது போய் இப்படி டச் ஆத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அளவெல்லாம் அப்படியே மாறாம ஒரே மாதிரி சேமா இருக்கு பாருங்க. இந்த அளவு அதாவது தூரம் டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமா இருக்கா? அப்படிதான் இருக்கணும் உங்களுக்கும். இதே மாதிரி அளவு சேமா இருக்கணும். பார்க்கவே ரெண்டும் அப்படியே ஒரே சேம் கோடு மாதிரி தெரியணும். இதுவும் ஸ்ட்ரைட்டா போகுது, இது ஸ்ட்ரைட்டா போகுது. ரெண்டும் எப்படி போகுது? பேரலா இணையா போதா? அப்படிதான் நீங்களும் வரையணும். ஓகே. நான் ஒண்ணு பண்ணா அது ஒண்ணு பண்ணுது. இதெல்லாம் போய் அதை அழைச்சிட்டு இருக்குப்பா. நான் ஜாயினே பண்ணி விட்டுறேன். நம்ம பேரலா வரைஞ்சோம்ல அதையே நான் வச்சிடுறேன். ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்ல இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து பேர் கொடுக்கணுமா? இது ஆர்னா இது பேர் என்னவா இருக்கும்? ஆர் டேஷ். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம ஒரு ஆர்க் வெட்டணும். நமக்கு பிடிச்ச ஒரு அளவு, நீங்களே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து இந்த ஆறு மேல வச்சு அந்த முக்கோணத்துல வெட்டுற மாதிரி வெட்டணும்.
இந்த பக்கம் இப்படி ரெண்டும் டச் ஆகுற மாதிரி நீங்க ஒரு ஆர்க் வெட்டிக்கணும். இப்ப அதே அளவை மாத்தாம இங்க எடுத்துட்டு வந்து இங்கேயும் ஒரு ஆர்க் வெட்டிக்கணும். இப்ப என்ன பண்ணுவோம், இந்த காம்பஸ் எடுத்துட்டு போய் மெஷர் பண்ணுவோம். இதையும் இந்த பாயிண்டையும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுவோமா? இப்போ இது ஒரு மெஷர் பண்ணியாச்சு. இப்ப இந்த அளவை மாத்தாம அப்படியே எடுத்துட்டு போய் இந்த ஆர்க் மேல வச்சு இந்த வெட்டின ஆர்க் மேலேயே இன்னொரு ஆர்க் வெட்டுவோம். இப்ப என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர்க்கும் டச் ஆகுற மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வரைய போறோம். அது போய் எங்க டச் ஆக போகுது, இங்க டச் ஆக போகுது. அது அப்படியே வரைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க, பேரலா இருக்கா பாருங்க. இந்த அளவும் இந்த அளவு எல்லாமே இப்படி பேரலா இருக்கா. ஒரு முக்கோணம் இருக்கு, அதுக்கு மேலேயே இன்னொரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இது பீனா, இதுதான் பி டேஷ். இது ஆறு, இது ஆர் டேஷ். நமக்கு முக்கோணம் ரெடி ஆயிடுச்சு. புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு முக்கோணம் வரைஞ்சோம், கீழே ஒரு லைன் போட்டோம். 7/4 7 தான் பெருசு. அப்ப 7 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட இப்படி ஒரு ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஒரு ஆர்க் வெட்டணும். அதே ஆர்க்கை இங்கி வெட்டணும். இதை மெஷர் பண்ணி அதே அளவை இந்த ஆர்க் மேல வச்சு வெட்டி ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். அதே மாதிரி இங்க இந்த ஆர்ல வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும். அதே ஆர்க் ஆர் டேஷ்லயும் வச்சு வெட்டணும். இந்த 2 பாயிண்டையும் மெஷர் பண்ணி அதே ஆர்க் அளவை இந்த பாயிண்ட் வச்சு இதே ஆர்க் மேல வெட்டி இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். முக்கோணம் ரெடி. இதுல இன்னொரு சம் போடலாம். அப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இது ஓகேவா பாருங்க. புரியுதா? இன்னொரு சம் போட்டா இன்னும் கிளியர் ஆயிடும். ஓகே, புரியலையா? புரியுதா? சரி. என் காதுல தான் தப்பா விழுந்துருக்கு. சரி, இன்னொரு சம் போடுவோம். நம்பர் பார்த்து சொல்லுங்கம்மா புக்ல. ஏதாவது ஒரு நம்பர் பார்த்து சொல்லுங்க. பயிற்சியில பாருங்க, எக்ஸசைஸ் 4.1 புக் வச்சிருக்கீங்களான்னு தெரியலையே. புக் நேத்து உங்களுக்கு நான் அனுப்பியே விடலையா? ஞாபகம் இல்ல. புக்கு அனுப்பிடுறேன். 6 by எவ்வளவுமா? 6/5 இந்த சம்மா. ஓகேமா, 6/5 போடலாம். ஓகே, 6/5 போடுவோமா? எப்போ என்ன பண்ணுவோம், நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் உதவி படம் போடணும்க்கா. உதவி படம் போடணும். அது நீங்க போட்டுருங்க. உதவி படம் போட்டு அதுல பேர்லாம் குறிச்சிருங்க. PQR. அப்புறமா அதுல வந்து P dash R dash எல்லாமே குறிச்சிருங்க. ஓகேயா? இது P, இது Q, இது R, இது P dash, இது R dash. அந்த மாதிரி குறிச்சிடணும். அதுக்கப்புறமா உண்மை படம் போட்டு இப்ப நீங்க இதுக்கு வந்துடலாம். நான் அதெல்லாம் இதுல நான் மெஷர் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு அழைச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? உண்மை படத்துல ஒரு முக்கோணம் வரையுமா? முக்கோணம் போடணும். கரெக்ட், வெரி குட். நானும் உங்களை மாதிரியே ஒரு முக்கோணம் போட்டுக்கிறேன். அடுத்து ஸ்கேல் வச்சு பேர் கொடுக்கணுமா அதுக்கெல்லாம்? பேரு. ஓகே, P Q R. ஓகே, இப்போ இங்கேயும் ஒரு பேர் கொடுத்துடலாமா? X. ஓகே, Qல இருந்து X க்கு 6 தடவை ஆர்க் வெட்டணும்க்கா. 6 டைம் வெட்டணும். கரெக்ட். ஏன் 6 டைம் வெட்டுறோம்? ஏன்னா அந்த பெரிய நம்பர் 6, அதனால 6 டைம் வெட்ட போறோம். ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு அளவை எப்படி எடுத்துக்கலாம்? அத வந்து அளவை மாட்டாம அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே வச்சுக்குவோம். கீழே வச்சு பார்க் வெட்டலாமா? 6 டைம் வெட்டணும். 1 2. இது 6 டைம் வருமாமா? 3 வராதுல.
இதுல 4 வரும், அதுல 5 தான் வரும் போல இருக்கு. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டா? ஓகே. இப்படிதான் வருமா? ஓகேவா? இப்படி போட்டேன். சரி, இப்ப நான் கொஞ்சம் அளவை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் ஆர்க் வெட்டுறதுக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அளவை மாத்தாம அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கியூல வச்சு இப்ப நம்ம ஆர்க் வெட்டலாம். 1 6 டைம் வெட்டணுமா? 2 அடுத்து இதை எடுத்துட்டு வந்து 3 இதை எடுத்துட்டு வந்து 4 இதை எடுத்துட்டு வந்து 5 இதை திருப்பி எடுத்துட்டு போய் 6. இப்ப என்ன பண்ணணும்? வெட்டிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? Q1 Q2 அப்படி போடணும். கொடுக்கணுமா? ஓகே. இதுக்கு நம்ம பேர் கொடுக்கணுமா? இது வந்து Q1 Q2 Q3 Q4 Q5. நான் சேர்த்து எழுதினாதான் வருது. Q6. ஓகேவா? நம்ம எல்லாம் பேர் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? Q6யா? எதுல எதை எடுத்து ஏன் எடுக்கிறோம்? ஏன் Q5 எடுக்கணும்? கீழே உள்ள நம்பர் 5. அதனால அதை எடுத்து நம்ம அந்த இதை எடுத்து நம்ம இந்த ஆர்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பண்ணணும் என்னமா பண்ணணும்? Q5ல வச்சு முக்கோணத்தோட ஒரு ஆர்க் வெட்டணும்க்கா. அப்படியா? சரி. Q5ல வச்சு சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாமா? சின்னது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4 அளவு எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து இங்க வச்சு இங்க ஒரு ஆர்க் வெட்டணுமா? நானும் ஆர்க் வெட்டிடுறேன். ஓகே, ஆர்க் வெட்டிட்டேன். இப்போ நம்ம பண்ணும் 6ல ஒரு ஆர்க் வெட்டிட்டு தான் அந்த அளவு எடுத்துக்கணும். அந்த அளவு மாத்தாம அதே வச்சு இங்க வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும்ல. ஆர்க் வெட்டியாச்சு. அடுத்து இப்பதான் நீங்க சொன்ன அந்த மெஷர்மெண்ட் இந்த புள்ளியில ஒண்ணும் இந்த பென்சில் எடுத்து இன்னொரு முனையில வச்சு இந்த அளவு எடுத்துட்டு இப்ப இந்த அளவு மாத்தாம இந்த ஆர்க் மேல வச்சு உள்ள வெட்டணுமா? கரெக்டா? கரெக்டாமா? ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? ஆர் பக்கத்துல பெரிய கோடு போடணும். 6 பக்கத்துல பெரிய கோடு போடணும்ல. அது நம்ம இன்னும் போடவே இல்லை பாருங்க. போதுமா? பெரிய கோடு. ஓகே, அது மாதிரி இங்கேயும் நம்ம கோடு போட்டுலாமா? ஓகேவா? அதுக்கெல்லாம் பேர் கொடுத்துருவோமா? இதுக்கு என்ன பேரு? இதுக்கு பேர் ஓகே. இப்ப என்ன பண்ணணும்? இந்த புள்ளியும் இந்த இயர் கோடு போடணும்ல. கரெக்டா? இதானமா பண்ணும்.
Q6 R dash கூட சேர்க்கணும். இதுக்கு பேரு R dash. parallel இருக்கா? இணையா இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு டைம் கூட வரைஞ்சுக்கும். ஐயோ அதெல்லாம் போதா? நான் சொல்றது மட்டும் போக மாட்டேங்குது, பாக்கி எல்லாமே போயிட்டு இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் போட்டதே வச்சுக்கலாமா? இதுல லப்பர் மட்டும் இல்ல, இது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே parallel வரைஞ்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பாகைமணி தேவை. ஆர்ல வச்சு நம்மளா ஒரு ஆர்க் வெட்டணும். அதுக்கு நம்மளா ஒரு அளவு எடுத்துக்கணுமா? நம்மளா ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அத ஆர்ல வச்சு இந்த முக்கோணத்துல வெட்டிக்குவோம். ஒரு அளவு வெட்டியாச்சு. இப்போ இதே அளவு மாத்தாம இந்த R dash இங்க இன்னொரு ஒரு ஆர்க். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இத மெஷர் பண்ணுமா? இந்த புள்ளியும் மெஷர் பண்ணிக்கிட்டு இதே அளவு எடுத்துட்டு போய் இப்ப வெட்டின ஆர்க்கு மேல வச்சு இந்த ஆர்க்கு மேல ஒண்ணு வெட்டணும். இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டா முக்கோணமே வந்துரும். இதுவும் இந்த ஆர்க்கும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம்னா முக்கோணம் ரெடி. அவ்வளவுதான். இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? P dash. அவ்வளவுதான். வெரி குட். ஓகே, சூப்பர், முடிஞ்சிச்சு. சிம்பிளா இருக்கா? ஒரே மாதிரிதான். நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கீழே என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அததான் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்க் எப்படி வெட்டுறதுன்னு பாத்துக்கோங்க. parallel இணையா வரைஞ்சீங்கன்னா சம்ம தப்பா போட்டா கூடமே நீங்க ரைட் தான். தப்பாலாம் வராது. பாக்க இணையா இருக்கணும். parallel வரைஞ்சிருந்தீங்கன்னா கரெக்ட் சம். ஏன்னா அதுல மெஷர்மெண்டே பண்ண முடியாது. ஆர்க்கெல்லாம் அளந்து பார்க்க முடியாது. இதுல எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த parallel இந்த இணையா நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க போட்டது கரெக்ட். ஓகேவா? இந்த ஜாமெட்ரி ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். புரிஞ்சவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். 3 4 5 6 7. ஓகே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேமா. ஓகே டெய்லி ஹோம்வொர்க் போட்டு குரூப்ல சென்ட் பண்ணிருங்க. நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் பாருங்க. எக்ஸசைஸ் பயிற்சி 4.1ல என்ன சம் பாருங்க. நம்ம எது போட்டோம்? 6/4 போட்டோம். 6/5 போட்டிருக்கோமா? இன்னொரு சம் என்ன இருக்குமா? 7/3. என்ன சம் இருக்கு பாருங்க. இது ஹோம்வொர்க் போடுங்க. நேத்து போடாதவங்க அந்த சமயம் சேர்த்து போட்டு வரணும். ஏதோ ஒரு சம் போடல, அதுவும் சேர்த்து போட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து 1 மார்க் எவ்வளவுமா எழுதிருக்கீங்க? எழுதி ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே சீக்கிரமா அதை முடிச்சிருங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு தியரம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஜியோமெட்ரி பாத்துக்கலாம். சரி ஓகே இன்னைக்கு இந்த சம் போதும். நீங்க பேலன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். நடக்குனதுல எதுவும் டவுட் இருந்தா அப்பவே கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ் முடியும் போது கூட கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ற மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நானே கொஞ்சம் கேட்டுப்பேன். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. யாரும் சேர்ற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே.
ஓகே. அப்புறம் நம்ம கிளாஸ்ல எதுவும் மாத்தணும், அக்கா நீங்க இப்படி சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு சஜஷன் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி நான் மாத்தி சொல்லித்தரேன். சரிதானே? ஏதாவது மாத்தணும் புரியலன்னா கேட்டுக்கோங்க. சரிம்மா, ஓகே. நேத்து நம்ம நடத்தின கிளாஸ் வந்து நான் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன், பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி, ஓகே. சரிம்மா, ஓகே. தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூப்பா. ஒரே நிமிஷம், கரெக்டா எல்லாரும் 8 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. லேட் பண்ணாதீங்க. ஒரு 8:02 வந்துருங்க. 8:03 வந்தா போதும். ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகேம்மா, தேங்க்யூ. பாய். தேங்க்யூ, பாய்.